ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசிட்டர் கவுண்டர் அந்த கான்செப்ட்டுக்கான பிளாக் டயக்ராம், அப்ஸ்ட்ராக்ட், அதுமாதிரி அப்ளிகேஷன், அட்வான்டேஜஸ், கோட் ப்ளஸ் சிமுலேஷன் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி வோல்டேஜ் டிஸ்பிளே, ஓகே, இந்த கான்செப்ட் பற்றி பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, இந்த பேட்டரி வோல்டேஜ் டிஸ்பிளே அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, என்னுடைய பேட்டரி வந்து இப்போது எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் ஃபோனோட பேட்டரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. அப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்கப்போ எவ்வளோ பேட்டரி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும்ல. இப்போ டிஸ்பிளே பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே என்ன பேட்டரி சார்ஜ் ஆகலை பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம் சார்ஜரில். அது கனெக்ட் இருக்கப்போ என்ன ஆகும், பேட்டரியோட லைஃப் வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேட்டரி வோல்டேஜ் டிஸ்பிளே. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா சம் எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து பஸ்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஓவர் ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகும், மொபைல் ஃபோன் வந்து ஹீட் ஆகி வெடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதே மாதிரி சம் பேட்டரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பேட்டரி வோல்டேஜ் டிஸ்பிளே அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தோம். இதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பேட்டரியோட வோல்டேஜை மானிட்டர் பண்ணி அதை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகே, இன் மெனி பேட்டரி ஆப்ரேட் சிஸ்டம் யூசர்ஸ் ஆர் அன்வேர் ஆஃப் த ஆக்சுவல் சார்ஜ் லெவல் ஆஃப் த பேட்டரி அன்டில் த சிஸ்டம் சடன்லி ஷட் டவுன்ஸ். ஓகே, பேட்டரியோட எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடும். அப்போ அதை வந்து அவாய்ட் பண்ணலாம். திஸ் கேன் கேஸ் இன்கன்வீனியன்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் டேமேஜ் டு எலக்ட்ரானிக் டிவைஸ். என்ன ஆகும், சம்டைம்ஸில் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து டேமேஜ் ஆகும். இப்போ எப்படின்னா நான் வந்து அன்டில் சார்ஜ் வந்து கண்டினியூஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே போய்ட்டு ஓகே இது வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன ஆகும், பேட்டரி வந்து ஓவர் ஹீட் ஆகும். ஃபோன் ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா பேட்டரி அந்த இடத்துல வெடிக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். To avoid such problems, a simple system can monitor and display the battery voltage continuously. Okay, continuously நம்ம என்ன பண்ணிக்கலாம், மானிட்டர் பண்ணிக்கலாம். In this project, voltage divider circuit scales down the battery voltages and sends the signal to the atmega 3 to 8 மைக்ரோகண்ட்ரோலர். ஏன்னா இந்த பேட்டரி வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், அந்த பேட்டரியோட சிக்னல் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருப்பேன். அந்த மானிட்டேஷன் பண்ணுற சிக்னல் எதுக்கு இன்புட்டாக போகும்னா atmega 3 to 8 மைக்ரோகண்ட்ரோலர். அந்த 3 to 8 மைக்ரோகண்ட்ரோலர் வந்து நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட டிசிஷன் மேக்கிங் எல்லாமே அங்கே தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, 16 காஸ்ட் எல்சியில் வந்து என்ன பண்ண போகிறோம், நான் தான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதே மாதிரி 12 பஸ் அலாரம் வச்சு என்ன பண்ண போகிறேன், பேட்டரி வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு இன்டிமேஷன் கொடு அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே சரி, ஓகே, இதுக்கான அப்ஸ்ட்ராக்ட் பிளாக் டயக்ராம் வந்து நம்ம பார்ப்போம். பிளாக் டயக்ராம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். பேட்டரி சப்ளை ஃபார் ஆல் யூனிட்ஸ், வோல்டேஜ் டிவைடர், அதுக்கப்புறம் டிரைவர் ரிலே, அதுக்கப்புறம் 12 வோல்ட் பஸ்ஸர். ஓகேவா, எதுக்காக அந்த கான்செப்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 கான்செப்ட், ஒரு 10 கான்செப்ட் வரைக்கும் இது வரைக்கும் நான் எடுத்துருப்பேன். அந்த 10 கான்செப்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் பிளாக் டயக்ராம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் சென்சார்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் சென்சார்ஸ் தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரே சென்சார்ஸ் தான், ஆனால் ஒரே சுவிட்ச் கோடு தான் ரைட் பண்ணுறோம். ஆனால் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனுக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் வந்து கோட் லேர்ன் பண்ணும்போது இது என்ன பண்ணலாம், இந்த சுவிட்ச் கான்செப்டாக சுவிட்ச்னா நம்ம என்ன பண்ணலாம், டிஜிட்டல் சென்சார்ஸ் எல்லாமே நம்மளால் இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு நாலேஜ் அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த பேட்டரி சப்ளை ஃபார் ஆல் யூனிட்ஸ், இந்த கண்ட்ரோல் இந்த டிவைசஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி சப்ளை நான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். atmega 3 to 8. ஓகே, என்னுடைய மைக்ரோகண்ட்ரோலர் இருக்குது, ப்ளஸ் டிரைவர் ரிலேக்கு, வோல்டேஜ் டிவைடர், இது எல்லாத்துக்குமே என்ன ஆகும், இந்த பேட்டரியில் வந்து எனக்கு சப்ளை வரும். அதே மாதிரி எல்சிடி டிஸ்பிளேக்கும் அதே சப்ளை தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ பேட்டரி வந்து எப்போ அந்த வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் யூஸ் பண்ணி பேட்டரியோட பர்சன்டேஜ் நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். எப்போ பர்சன்டேஜ் வந்து ரொம்ப லோவாக போகுதோ அப்போ நான் இப்போ டிஸ்பிளேல ரொம்ப லோ ஸ்டேட்டு போட்டிருப்பேன். அதே மாதிரி ரொம்ப ஹையாக போச்சுன்னா என்ன பண்ணுவேன், பஸ்ஸை வந்து ஆன் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பஸ்ஸை ரொம்ப லோ ஸ்டேட்டுக்கு போச்சு அப்படின்னா இன்டிமேட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம், கோடிங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா, அதே மாதிரி ஒரு அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியல் டைம் மானிட்டரிங் ஆஃப் பேட்டரி வோல்டேஜ் லெவல், ப்ரிவென்ட்ஸ் டீப் டிஸ்சார்ஜ் அண்டு எக்ஸ்டெண்ட் பேட்டரி லைஃப். ஓகே, பேட்டரி லைஃப் வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் பஸ்ஸர் அலர்ட், வோல்டேஜ் ட்ராப்ஸ் பிலோ த்ரெஷ்ஹோல்டு. எனக்கு என்ன ஆகும், பிலோ த்ரெஷ்ஹோல்டு வரப்போ நம்ம வந்து ஒரு அலர்ட் மாதிரி வச்சுக்கலாம். சிம்பிள் அண்டு லோ காஸ்ட் டிசைன் யூஸிங் வோல்டேஜ் டிவைடர் அண்டு atmega 3 to 8. எல்சிடி டிஸ்பிளே provides accurate and clear voltage readings, portable and suitable for any battery powered systems. Help is in preventing unexpected power failure. ஓகே, பவர் ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இன்டிமேட் பண்ண முடியும். அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி பவர்டு எம்பெடட் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்டு இ-பைக்ஸ். ஓகே, இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு அதே மாதிரி இ-பைக்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். சோலார் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ், யூபிஎஸ் அண்ட் இன்வெர்டர் மானிட்டரிங் யூனிட்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ், போர்ட்டபிள் பவர் பேங்க்ஸ் அண்டு டூல்ஸ். ஓகே, இது வந்து ஒரு பவர் பேங்கில் வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துருப்பீங்க. ஓகே, பவர் பேங்க் என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிற நம்ம டிஸ்பிளே ஆகும். இல்லை அப்படின்னா இதில் வந்து என்ன பண்ணுங்க, லைட் இண்டிகேஷன் கொடுங்க. 4 லைட் இருந்துச்சு அப்படின்னா பேட்டரி ஃபுல்லாக இருக்குது, 2 லைட் இருந்துச்சு அப்படின்னா 0.5% இருக்குது, 50% இருக்குது அப்படின்னு வந்து இன்டிமேட் பண்ணிக்கலாம். ரினியூவபிள் எனர்ஜி அப்ளிகேஷன்ஸ், டெஸ்டிங் அண்டு எஜுகேஷன் லேப் செட்டப்ஸ், பேட்டரி சார்ஜிங் சர்க்யூட்ஸ், ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம்.
இந்த எல்லா இடத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கான்செப்ட் யாருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.